பிரச்சனை ஆயிடுச்சு இன்றைக்கு. ஓகே. கூட என்கின்ற இடைச்சொல்ல பார்க்கிறோம். சரியா? கூட. கூட அப்படின்னா என்னது? ஒரு இடைச்சொல். அதிகம் அந்த கூட இல்ல. இது வந்து என்னது? ஒரு இடைச்சொல். எதிர்மறை வாக்கியத்தில் பெயர்ச்சொற்களுடன் இணைந்து வந்து குறைந்தபட்சம் என்ற பொருள் தருகிறது. சரி, இது என்னவா? எதிர்மறை வாக்கிய இத நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு இடைச்சொல்லும் எந்தெந்த அடிப்படையில், எந்த சொற்களோடு இணைஞ்சு இடைச்சொல்ங்கிறது ஒரு சொல்லோடு இணைஞ்சு வர்றது தான் பிள்ளை இடைச்சொல். சொற்களை இணைக்கிறது தான் இடைச்சொல். அப்ப எனவே அந்த குறிப்பிட்ட இடைச்சொல் பெயரோடு இணைந்து வருதா? வினையோடு இணைந்து வருதா? அல்லது எதிர்மறை வினையோடு இணைந்து வருதா? அப்படிங்கிறத நீங்க தெளிவா இருக்கணும். அப்படி சுத்தி வளைச்சு கேட்கலாம். அப்ப எதிர்மறை வாக்கியத்தில் பெயர் சொற்களோடு இணைந்து இப்ப வாக்கியம் எதிர்மறையா இருக்கணும். சொல் வந்து பெயர் சொல்லா இருக்கணும். பெயர் சொற்களும் இணைந்து வந்து குறைந்தபட்சம் என்ற பொருள் தெரிகின்றது. குறைந்தபட்சம். சரியா? மினிமம். இவ்வகையில் ஆவது என்ற இடைச்சொல்லை ஒத்தது. சரியா? இப்ப ஆவது ஆவதுங்கிறது பார்த்தோம் தானே? இப்ப ஆவது அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய பொருள்கள் பார்த்தோம். சரியா? அப்ப அந்த அந்த ஆவது, கூட 2ம் அந்த ஒரே அதாவது என்ன சொல்றதுன்னு கேட்டா, இப்போ ஒன்றுக்கு பதில் இன்னொன்னு போடலாம் அப்படிங்கிற அடிப்படையில. இப்ப உதாரணம் பாருங்க. என்னிடம் ரூ. 10 கூட இல்லை. சரியா? என்னிடம் ரூ. 10 கூட இல்லை. அதுல அந்த கூடங்கிறதுக்கு பக்கத்துல சரியா? ஆவது போட்டா வாசிங்க எப்படி வரும்? என்னிடம் ரூ. 10 இல்லை. அர்த்தம் மாறுபடுதா? அர்த்தம் மாறுபட இல்ல. அப்ப அர்த்தம் மாறுபடல. அப்ப அந்த ஆவது, கூட அப்படிங்கிற 2ம் கேட்கலாம். ஒரே இந்த இந்த இத இத வச்சு ஒரு கேள்வி கேட்கலாமா? இயலாதா பிள்ளைகள்? அதாவது இந்த பதில் மாற்றீடாக இந்த ஒரு குறிப்பிட்ட இடைச்சொல்லுக்கு பதிலாக இ இன்னும் ஒரு பிறிதொரு இடைச்சொல்லை ஆ என்னது நிவர்த்திக்கும்போது அல்லது பதிலாக போடும்போது, பொருளில் எவ்வித மாற்றமும் இல்லாத இடைச்சொற்கள். சரியா? இப்படி கேட்கலாம் தானே. இப்ப கூட என்கின்ற இடைச்சொல்லுக்கு பதிலாக கீழ்வருவனவற்றுள் எந்த இடைச்சொல்லை என்னது இதற்கு பதிலாக இட முடியும் அப்படின்னு சும்மா கேட்கலாம் தானே. கீழ எல்லா இடைச்சொற்கள் வரும். அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அந்த மாரி. அப்ப இந்த கூட இடைச்சொல் எதிர்மறை வாக்கியத்தில் பெயர்ச்சொற்கள் இணைந்து வருதாம். அப்ப பாருங்க, என்னிடம் ரூ. 10 கூட இல்லைன்னா, இது வந்து எதிர்மறை வாக்கியம் தானே. இல்லைங்கிறது வருது, நெகட்டிவா வருது தானே. இப்ப என்னிடம் ரூ. 10 கூட இல்லை அப்படிங்கிறது வந்து வருது. அப்ப இந்த இடத்துல கூடங்கிறது எந்த சொல்லோட இணைஞ்சு வந்திருக்குன்னா, பெயர்ச்சொல்லோட வந்திருக்கு. அது வாக்கியம் வந்து எதிர்மறை வாக்கியம். சொல் வந்து பெயர்ச்சொல். சரியா? பெயர்ச்சொல்லோட இணைந்து வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, அது என்ன பொருள தரும்? என்ன பொருள தரும் பிள்ளைகள்? சொல்லுங்க. என்ன பொருள தரும்? என்ன பொருளை தரும்? பேசுங்க. பேசுறது விளங்குது தானே? குறைந்தபட்சம் ஆ குறைந்தபட்சம்ங்கிற பொருளை தரும். அப்ப என்னிடம் ரூ. 10 கூட இல்லை அப்படின்னா, என்னிடம் ரூ. 10 கூடன்னா என்னது? அந்த ரூ. 10 பெறுமதியானது அப்படின்னு அதுல பொருள்படுதா? இல்ல பெறுமதி இல்லங்கிறது பொருள்படுதா? என்னிடம் 1,00,00,000 இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? என்னிடம் ரூ. 10 என்னது? ரூ. 10 கூட இல்லை அல்லது ரூ. 10 இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது வந்து என்னது? அந்த அந்த தொகை எப்படிப்பட்டது? என்ன குறைந்தபட்சம். அதாவது என்னது? அது வந்து பெறுமதியற்றதுங்கிற பொருளுக்குள்ள வருது. அப்ப இது வந்து குறைந்தபட்சம்ங்கிற அப்ப என்னிடம் ரூ. 10 கூட இல்லை அப்படின்னா, எனக்கு குறைஞ்சபட்சம் ரூ. 10 கூட கையில இல்ல. அப்படிங்கிற மாரி. சரியா? ஒரு வாய் சோறு கூட சாப்பிடவில்லை. இப்ப ஏன்? ஏன் ஒரு வாய் என்னது என்னது ஒரு வாய் சோறு கூட சாப்பிடவில்லைன்னா எப்படி? ஏன் குறைந்தபட்சம்? ஏன்னா, என்னது சாப்பிடுறது வந்து நம்ம என்னது? ஒரு வாய் சாப்பிட்டு என்னது வயிறு நிறையாது. சரியா? நிறைய வாய் சாப்பிடணும். சரி, அப்ப அப்ப அறவே சாப்பிடல. அப்ப கொஞ்சம் ஒரு வாய் கூட சாப்பிடல அப்படிங்கிற மாரி பொருள். நான் என்ன சொல்றேன்ட்டு. அப்ப பசிய தீர்க்கிறதுக்கு ஒவ்வொரு வாயா சாப்பிட்டு தான் முழுமையான பசி தீரும். ஆனா நம்ம ஒரு வாய் கூட இல்லன்னா, அந்த குறைந்தபட்சம் ஒரு வாய் கூட என்னது நம்ம சாப்பிட முடியலங்கிற மாரி பொருள்படுது. அப்ப ஒரு வாய் கூட சாப்பிடவில்லை. அல்லது ஒரு 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 என்னது ஒரு வாய் சோறாவது எனது சாப்பிடவில்லை. அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. சரியா? கொஞ்சம் கூட அறிவு இல்லை. பாடநூல் வாங்குவதற்கு கூட வசதி இல்லை. விளங்குதா? இதுதான் என்னது? குறைந்தபட்சம்ங்கிற பொருளுக்குள்ள வருது. நீங்க சொல்லுங்க பாப்போம், குறைந்தபட்சத்துக்கு கூடங்கிற இடைச்சொல்ல போட்டு வாக்கியம் அமைங்க பாப்போம். எனக்கு யாராவது கொஞ்சம் கூட ஞாபகம் வரவில்லை. ஆ எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. வெரி குட். வேற? அத இப்ப எதிர்மறைய நம்ம நேர்மறையா மாத்தேலுமா? கூடங்கிற இடைச்சொல்ல போட்டு நேர்மறை வாக்கியமா மாத்தேலுமா? சொல்லுங்க பாப்போம். சும்மா டிஸ்கஸ் பண்ணுவோமே. என்ன எனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கிறதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்ல. இல்ல. அப்ப விளங்குதா? அப்ப அப்ப இந்த கூடங்கிற எதிர்மறை அதாவது இந்த கூடங்கிற இடைச்சொல் அ எந்த வாக்கியத்துக்குள்ள வரும்? எதிர்மறை வாக்கியத்துக்குள்ள வரும். எந்த சொல்லுக்குள்ள வரும்? பெயர் சொல்லுக்குள்ள வரும். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? ஓகே. சரியா? ஓகே. அடுத்து முற்றுப்பொருள். முற்றுப்பொருள் அப்படிங்கும்போது என்னது?
முழுமை. அதாவது எதிர்மறை வாக்கியங்கள் பெயர்ச்சொற்களுடன் இணைந்து வந்து உம்மிடைச்சொல் போல் கூட இடைச்சொல்லும் முற்றுப்பொருள் தருகிறது. சரியா? உம்மிடைச்சொல் முற்றுப்பொருள் தரதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். உம்மிடைச்சொல் முற்றுப்பொருள் தரக்கூடியதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். குயிக்கா சொல்லுங்க. படிச்சுட்டேன். உம்மிடைச்சொல் முற்றுப்பொருள் தரக்கூடிய அது முற்றுமை. ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்டேன். நிப்பாட்டுவோமா மாப்பிள்ளை கிளாஸ? சொல்லுங்க பிள்ளைகள். நான் படிச்சுட்டோம். படிச்சு முடிக்க போறோம். ஆரம்பத்துக்கு கேட்டா நீங்க ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உம்மிடைச்சொல் முற்றுப்பொருள் தரதுக்கு ஒரு உதாரணம். பால் கொடுத்த பிறகும் விளங்கல? குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. திரும்ப சொல்லுங்க. ஸ்டக் பால் ஆகுது. கொடுத்த பிறகும் குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. இது பால் உம்மிடைச்சொல் வந்து கொடுத்த பிறகும் இது உம்மிடைச்சொல் முற்றுப்பொருள் தரக்கூடியதுக்கு உதாரணமா? நான் கேட்டேன் உம்மிடைச்சொல் முற்றுப்பொருள் தரக்கூடியதுக்கு உதாரணம் கேட்டேன். என்னிடம் ஒரு சதமும் இல்லை. ஒரு சதமும் இல்லை. ஓகே. வேற? நான் எல்லாரும் வந்தார்கள். எல்லோரும் வந்தார்கள். சரியா? ஓகே. இப்ப உம்மிடைச்சொல் முற்றுப்பொருள் தர்ற மாதிரியே இங்க என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல? எதிர்மறை வாக்கியங்களில் பெயர்ச்சொற்களோடு இணைந்து வந்து உம்மிடைச்சொல் போல் சரி இணைந்து வந்து இடைச்சொல் போல் கூட இடைச்சொல்லும் முற்றுப்பொருள் தருகிறது. இங்க கவனிங்க. வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. சரியா? இரவு கொஞ்சம் கூட தூக்கம் இல்லை. சரியா? இரவு கொஞ்சம் கூட தூக்கம் இல்லை. தெருவில் ஒரு நாய் கூட இல்லை. இந்த மண்ணில் ஒரு புல் கூட முளைக்காது. அப்ப ஏன் இதை நம்ம முற்றுப்பொருள்னு சொல்றோம் சொல்லுங்க பாப்போம். ஒரு உதாரணத்தை சொல்லுங்க, விளங்கப்படுத்துங்க. வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லைங்கிறத ஏன் முற்றுப்பொருள்னு சொல்றோம்? சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன் அத முற்றுப்பொருள்னு சொல்றோம்? இரவு கொஞ்சம் கூட தூக்கம் இல்லை. ஏன் முற்றுப்பொருள்னு சொல்றோம்? தெருவில் ஒரு நாய் கூட இல்லை. ஏன் முற்றுப்பொருள்னு சொல்றோம்? இந்த மண்ணில் ஒரு புல் கூட முளைக்காது. ஏன் முற்றுப்பொருள்னு சொல்றோம்? சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ. விளக்குங்க பிள்ளைகள். விளக்க சொல்லி வரலாம் பிள்ளைகள். விளக்குங்க. ஏன் அத முற்றுப்பொருள்னு சொல்றோம்? பேசுறது விளங்குதா? பேசுறது விளங்குதா? நான் பேசுறது? சொல்லுங்க. விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் சொல்லுங்க. ஏன்னா அது புரிதல் தான் பிள்ளைகள உங்களுக்கு அந்த எம்சிக்யூ செய்ய வைக்கும். நீங்க பாடமாக்குறது இல்ல. அது அத சொல்லுங்க. புரியுதா இருந்தா நீங்க விளக்குவீங்க. ஏன் அத முற்றுப்பொருள்னு சொல்றோம்? வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லைன்னா ஏன் முற்றுப்பொருள்னு சொல்றோம்? குழம்பிருவீங்க நீங்க. எம்சிக்யூல 4, 5 அந்த விடை வரும்போது குழம்பிருவீங்க நீங்க. யாராவது ஒரு ஆள் சரி. வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லைன்னா பிள்ளைகள், வானத்துல நட்சத்திரம் வந்து இருக்கும் நெறைய இருக்கும். சரியா? அப்ப ஒரு நட்சத்திரம் கூட இல்லைன்னா, வானத்துல நட்சத்திரம் இருக்கா? இல்லையா? இப்ப இந்த வசனத்த சொல்லல. ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இல்லை. நட்சத்திரம் கூட இல்லைன்னா அப்ப முழுமையா இல்ல. விளங்குதா? அங்க அங்க முழுமை. அது முற்று என்னது? அதுல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது தான் வருது. விளங்குதா என்ன சொல்றேன்? முற்று என்னது? முழுமையா அங்க இல்ல. வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. விளங்குதா? இப்போ இப்ப உதாரணமா நட்சத்திரத்தையும், வானத்தையும் வச்சு ஒரு எச்ச பொருள்ன்னு சொல்லுங்க. எச்ச பொருள்ல ஒரு வாக்கியம் காமிங்க. வானத்தில் நட்சத்திரமும் இருந்தது. வானத்தில் நட்சத்திரமும் இருந்தது. அப்படிங்கும்போது என்ன பொருள் அது? உம்மிட சொல்லப்படும். ஏன் ஏன் என்ன அர்த்தம்? வானத்துல நட்சத்திரம் மட்டும் இல்ல மட்டும் என்று சொல்லில்ல இதுல இல்ல, இல்ல. சந்திரனும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் தானே. இன்னொன்னு எச்சம் தழுவுதுன எச்சத்த தழுவுதுனா இன்னொன்னு இருக்குன்னு சொல்ல வருதா? ஆனா இதுல வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லைன்னா வேற ஏதாச்சும் அதுக்குள்ள வர பாக்குதா? இல்ல. ஆ விளங்குதா? அதான் 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 என்னது முற்றுப்பொருள். இரவு கொஞ்சம் கூட தூக்கம் இல்லைனா?
இரவு கொஞ்சம் கூட தூக்கம் அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. ஏன் அது வந்து முற்றுப்பொருள்னு சொல்றோம்? இரவு முழுவதும் கொஞ்ச நேரம் கூட தூங்கல அப்படின்னு சொல்றது. என்ன? அத சொல்லுங்க. ஆ, அதாவது தூங்காம முழுவதும் தூங்கவே இல்லை இரவு. விழிப்புணர்வு ஆ, தூக்கமே இல்ல. தூக்கம் முழுவதுமே இல்ல. விளங்குதா? தூக்கம் அறவே இல்ல. அப்ப இரவு கொஞ்சம் கூட தூக்கம் இல்லைன்னா, என்ன அர்த்தம்? தூக்கமே இல்ல. விளங்குதா? அந்த முழுமையா முடிஞ்சிருச்சு. சரியா? அதே அதே எச்சமா ஏதாச்சும் ஒரு வாக்கியம் சொல்லுங்க பாப்போம். இந்த தூக்கத்தையும் இரவையும் வச்சு. நான் நேற்றிரவும் தூங்கினேன். நான் நேற்றிரவும் தூங்கினேன். அப்ப என்ன அர்த்தம்? முந்தின பகல்லையும் நாள் இரவு. ஆ, தூங்கலாம். பகல்லேயும் தூங்கியிருக்கலாம், முந்தின நாளும் தூங்கிருக்கலாம். அப்படியே அர்த்தம் வருது. அப்ப இதுல இரவு கொஞ்சம் கூட தூக்கம் இல்லைன்னா, என்னது? அங்க முழுமையா இல்ல. விளங்குதா? முற்று. தெருவில் ஒரு நாய் கூட இல்லை. அப்பன்னா என்ன அர்த்தம்? தெருவில் ஒரு நாய் கூட இல்லைன்னா? எப்படி? தெருவில் ஒரு நாய் கூட இல்லைன்னா, என்ன நாயே இல்ல அங்க. தெரு என்னவா இருக்கு? வெறுமையா இருக்கு. விளங்கிச்சா? தெரு வந்து வெறுமையா இருக்கு. முழுமையா என்னது? அங்க வெற்றிடம். இந்த மண்ணில் ஒரு புல் கூட முளைக்காது. அப்ப என்னது? ஒரு புல் கூட முளைக்காதுன்னா, புல்லே முளைக்காது. விளங்குதா? ஆம் சார். இப்ப விளங்கிச்சா? அந்த 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 நீங்க வந்து என்ன கேட்டா புரிதல்ல தான் இருக்கு. அத வந்து என்ன சொல்றது? நீங்க அந்த உதாரணத்த வச்சு விளக்கமா நீங்க மைண்டுக்குள்ள இது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா சரி. இதான் விஷயம் அப்டின்ட்டு. உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியாட்டியும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு விஷயம் விளங்கிருச்சா? வெளியில எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாட்டியும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு முற்றுப்பொருள், கூட, இடைச்சொல், முற்றுப்பொருள் எப்படி தருது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கிருச்சா? ஓம். அப்ப உதாரணம் சொல்லுங்க பாப்போம். எனக்கு விளக்க அந்த தேவையில்ல. உதாரணம் சொல்லுங்க. அந்த ஊரில் ஒரு மனிதர் கூட வாழவில்லை. ஆ, வெரி குட். சரியா? அந்த ஊரில் ஒரு மனிதர் கூட வாழவில்லை. அந்த ஊரில் ஒரு மனிதன் கூட நல்லவன் இல்லை. சரியா? அந்த மாரி. வேற சொல்லுங்க. இன்னும் 2 உதாரணம். இதுல தான் நம்மள குழப்புவாங்க. அதான் சொல்றேன். வேற? அவனுக்கு கொஞ்சமும் புரியவில்லை. கொஞ்சமும் வராது. நம்ம என்ன இடைச்சொல் பார்க்கிறோம்? கூட. கூட வச்சு சொல்லுங்க. அவனுக்கு ஆ, கொஞ்சம் கூட புரியவில்லை. நான் சொல்றத நானும் சொல்லி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஓகே. வேற? இன்னும் கொஞ்சம் இன்னொன்னு. அந்த பரீட்சை பேப்பரில் ஒரு கேள்வி கூட எனக்கு தெரிந்தது இல்லை. அந்த பரீட்சையில் ஒரு கேள்வி கூட எனக்கு தெரிந்தது இல்லை. என்ன அர்த்தம்? எந்த கேள்வியுமே தெரியல ஆ அப்படிங்கிறது. ஒரு கேள்வின்னா என்னது? எந்த கேள்வியுமே அவருக்கு தெரியல. அப்ப சூனியம். சுத்த சூனியம். விளங்கிருச்சா? ஓகே. விளங்கிச்சா பிள்ளைகள்? அதுதான் பிள்ளைகள். இந்த இது. தெளிவு தானே? அடுத்த பொருளுக்கு போவோமா? ஓகே சார். எச்சம் தழுவிய எதிர்மறை. நல்லா பாருங்க. எச்சம் தழுவிய எதிர்மறை. நல்லா பாடமாக்கிக் கொள்ளுங்க. இதெல்லாம் புது சொற்கள். எச்சம் தழுவிய எதிர்மறை. எச்சம் தழுவிய எதிர்மறைனா, கூட இடைச்சொல் எச்சம் தழுவி அதாவது நான் கூட பயந்து விட்டேன். நான் கூட பயந்து விட்டேன். உனக்கு பாடக்கூட தெரியுமா? அப்பா கூட இதை விரும்பவில்லை. அப்ப எச்சம் தழுவிய எதிர்மறைனா, எச்சம்னா என்ன பிள்ளைகள்? ஏதோ இன்னொன்னு என்னது? எச்சப்பொருள் எச்சப்பொருள். எச்சப்பொருள்னா என்னது? ஒண்ணு எதிர்பார்த்து நிக்குது. அதாவது அது அது வந்து இன்னொரு கருத்த சொல்லுது. அது முடியல. முற்றுனா முடிஞ்சிருச்சு. எச்சம்னா என்னது? முடியல. நான் பானும் சாப்பிடுவேன். எச்சம் தானே? ஏன்? என்னத்த எதிர்பார்க்குது? பனிஸும் சாப்பிடுவேன்னு எதிர்பார்க்குது. அப்ப எச்சம் அது ஓகே. தழுவிய எதிர்மறைனா, இது நெகட்டிவா சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். பாருங்க. நான் கூட பயந்து விட்டேன். சரியா? அப்பா கூட இதை விரும்பவில்லை. உனக்கு பாடக்கூட தெரியுமா? ஏன் இது எச்சம் தழுவிய எதிர்மறை? நீங்க கொஞ்சம் மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. ஏன் இது எச்சம் தழுவிய எதிர்மறை? ஏன்னு கேட்டா பிள்ளைகள், இதுல 2 இருக்கு. ஒண்ணு எச்சம் தழுவியது மட்டும் இருக்கு. இன்னொன்னு எச்சம் தழுவிய எதிர்மறையாவும் இருக்கு. அதாவது எச்சமாவும் இருக்கு, எதிர்மறையாவும் இருக்கு. அதாவது என்ன எச்ச பொருள்ல நேர்மறையும் இருக்கு, எதிர்மறையும் இருக்கு.
நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்ன சொல்றேன்ட்டு. இப்ப பாருங்க, நான் கூட பயந்து விட்டேன். நான் கூட பயந்து விட்டேன்னா, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு சொல்லுங்க? நீயும் பயந்து ஆ. விட்டியா இருக்கிறது. இல்ல, இல்ல, மற்றவங்களும் பயந்து விட்டாங்க. இல்ல. அப்படியும் வரலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும். நான் பயப்படவே மாட்டேன். விளங்குதா? நான் எப்பவுமே பயப்பட மாட்டேன். ஆனா என்ன செஞ்சுட்டேன் இப்ப? பயந்துட்டேன். விளங்குதா என்ன சொல்றேன்? நான் பயந்துட்டேன். நான் கூட பயந்து விட்டேன். நான் பயப்படாத ஆளு. ஆனா என்னது? அத பார்த்தோனே நான் கூட பயந்துட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? விளங்குதா? அப்பா கூட இதை விரும்பவில்லைன்னா என்ன அர்த்தம்? அப்பா கூட இதை விரும்பவில்லைன்னு என்ன அர்த்தம்? வீட்ல இருக்கிற வேற யாரும் அத விரும்பல. ஆ. அம்மாவும் விரும்பல. சரி அப்பா சரி விரும்புவார்ன்னு பார்த்தா, அப்பாவும் விரும்பல. விளங்குதா? எப்படி எச்சம்ன்னு வருது விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? அப்பா கூட இதை விரும்பவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? அம்மாவும் விரும்பல. அப்ப இல்லை நெகட்டிவ். விளங்குதா? உனக்கு பாடக்கூட தெரியுமா? இது என்ன அர்த்தம்? உனக்கு பாடக்கூட தெரியுமான்னா எப்படி எச்சம்? வேறு விடயங்களும் தெரியும், பாடவும் தெரியும். ஆ உனக்கு வந்து உனக்கு பாடக்கூட தெரியுமா? அப்ப உனக்கு என்னது? வேற விஷயமும் தெரியும். உனக்கு பாடவும் தெரியுமா? மல்டி டேலண்ட் நீ. ஏன்னா அந்த மாரி. பாருங்க கீழ விளக்கத்த பாருங்க. இவ்வாக்கியத்தில் கூட இடைச்சொல் எச்ச உம்மை போல் பிறவற்றையும் தழுவி நிற்கின்றது. அதாவது பிறரும் பயந்தார்கள். அப்புறம் நான் கூட பயந்து விட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நானும் பயப்பட மாட்டேன். நானும் பயந்துட்டேன்னு சொல்லலாம். அல்லது மத்தவங்களும் பயந்தாங்க. நானும் பயந்துட்டேன்னு சொல்லலாம். சரியா? பிறரும் பயந்தார்கள். அதுபோல் நானும் பயந்தேன். பிறரும் விரும்பவில்லை. அதுபோல் அப்பாவும் விரும்பவில்லை. மத்தவங்களும் விரும்பல. அப்ப அப்பா கூட விரும்ப வேணாம். அம்மாவும் விரும்பல. மத்தவங்களும் விரும்பல. அப்ப அப்படி. சரி அதுபோல் நான் இல்லை. அது மாரி உனக்கு வேறு விடயங்களும் தெரியும். அதுபோல் பாடவும் தெரியும். உனக்கு வேறு விஷயம் தெரியும். அதே போல பாடவும் தெரியும் என்ற பொருள் புலப்படுகிறது. விளங்குதா? விளங்குதா? இதுதான் என்னன்னு கேட்டா, எச்சம் தழுவிய எதிர்மறை. விளங்குதா? எச்சம் தழுவிய அப்ப எச்சம் தழுவிய எதிர்மறை அப்படிங்கும்போது, இந்த இடத்துல நம்ம எப்படி அத ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டா பிள்ளைகள், இப்ப 2 உதாரணத்த நம்ம பார்க்கலாம். இப்ப உதாரணமா, பாருங்க நான் கூட பயந்து விட்டேன் அப்படின்னா, அது எச்சம் மற்றவங்களும் பயந்தாங்க. அப்பா கூட விரும்பவில்லைன்னா, எச்சம் தெரியுதுன்னா 2ம் ஒரே மாதிரி இருந்தா அது தலைப்பு எதிர்மறை. ஆனா இதுல வந்து பாருங்க ஓகே கொஞ்சம் இருங்க பிள்ளைகள். நார்மல் டேட்டால தான் பிரச்சனை இல்ல. கால் வந்தா கட் ஆகாது. கொஞ்சம் விளங்குதா? விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார். பேசுறது? இல்ல சார் ஸ்டக் ஆகுது. சாரி. அப்ப என்ன சொல்ல வருதுன்னு விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இதுதான் அப்ப இயலாது எல்லாத்தையுமே. ஆனா சில வாக்கியங்கள் அந்த அப்பா கூட பிள்ளைகள் இப்போ ஓகே சார். இல்ல சார். ஸ்டக் ஆகுதா? இப்போ okay. இல்ல இப்போ ஓகே சார். ஆ ஓகே, ஓகே. அப்ப என்ன சொல்றது? முழுமையா எச்சம் தழுவி என்னது எதிர்மறையா எடுக்க இயலாது. விளங்குதா? அப்ப இது எச்சம் தழுவிய எதிர்மறைங்கள்ல உங்களுக்கு 2 பக்கட்டும் வரும். அதாவது இந்த இடத்துல எச்சமா மட்டும் வரும். என்னது எச்சமும் எதிர்மறையாவும் வரும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? என்னத்த சொல்ல வரேன்னு விளங்குதா? நான் என்ன சொல்ல வரேன்னு விளங்குதா? இல்லாட்டி நான் திரும்ப சொல்றேன். தலைப்பு வந்து எச்சம் தழுவிய எதிர்மறை தானே! தலைப்பு என்னது? எச்சம் தழுவிய எதிர்மறை தானே! பேசுங்க நீங்களும் சேர்ந்து. ஓ சார். எச்சம் தழுவிய எதிர்மறை.
ஆனால் இந்த இடத்துல அப்பா கூட இதை விரும்பவில்லைன்னா அதை முழுமையா எச்சம் தெளிவு எதிர்மறையா எடுக்கலாம். ஏன்னா எச்சமும் இருக்கு, எதிர்மறையும் இருக்கு. ஏன் இல்லைங்கிறது வருது. அதே மாதிரி அப்பா கூட இதை விரும்பவில்லைன்னா அம்மாவும் விரும்பலங்கிற எச்சமும் வருது, எதிர்மறையும் வருது. ஆனால் நான் கூட பயந்து விட்டேன், உனக்கு பாடக்கூட தெரியுமா? அதுல எதிர்மறை வருதா? எச்சம் மட்டும் இல்ல. வருது. எச்சம் மட்டும் வருது. அப்ப இதுல எச்சமான வாக்கியங்களும் கூட இடைச்சலோட சம்பந்தப்பட்டு வரும். எதிர்மறையான வாக்கியமும் நம்ம என்னது வரும். அந்த எதிர்மறை வாக்கியம் அந்த எதிர்மறை தரக்கூடிய அந்த வாக்கியம் எச்சப்பொருள் வரக்கூடியதா இருக்கும். எதிர்மறை தவிர்ந்த அந்த வாக்கியம் கூட இடைச்சொல்லோட சேர்ந்து எதிர்மறை இல்லாம எச்சம் மட்டும் தரக்கூடியதாகவும் இருக்கும். தெளிவாயிருச்சா? தெளிவா தெளிவா பிள்ளைகள்? தெளிவா 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 சார் நீங்க திரும்ப ஒருக்கா சொன்னதான் சொல்றீங்களா? அதாவது இப்ப பாருங்க, முற்றுப்பொருள்னா பிள்ளைகள் முழுமையா ஒண்ணு தானே. முற்றுப்பொருள்னா எத்தனை உதாரணம் சொன்னாலும் முற்றுப்பொருள் தானே வந்துச்சு பாருங்க. இதுல நான் ஓம். வானத்தில் ஒரு ஒரு நட்சத்திரம் கூட இல்லை, இரவு கொஞ்சம் கூட தூக்கம் இல்லை. அது முற்றுப்பொருள் எதுல வந்துன்னு பார்த்தோம், எதிர்மறை வாக்கியத்துல வரணும்னு பார்த்தோமா இல்லையா? முதல்ல ஓம் சார். கூடங்கிறது இது முற்றுப்பொருள் வரக்கூடியது எதிர்மறை வாக்கியமா வரும். அதே மாதிரி பெயர்ச்சொல்லோடு இணைந்து வரும்னு நம்ம பார்த்துட்டோம். சரியா? அப்ப அது எல்லா உதாரணமும் போட்டு பார்க்கல, அதே முற்றுப்பொருள்ல தான் வருது. சரியா? எதிர்மறையில தான் வருது. ஆனா இதுல பாருங்க பிள்ளைகள், என்ன என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, எச்சப்பொருள்னு வச்சிருந்தா நமக்கு பிரச்சனையே இல்ல. எச்சம் தழுவி எதிர்மறை அப்படிங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, எனது அப்பா கூட இதை விரும்பவில்லைன்னு அப்படிங்கும்போது எதிர்மறை வருது. ஓகே. ஆனால் அப்ப எதிர்மறைன்னு எதை வச்சு எதிர்மறைன்னு கண்டுபிடிப்போம் பிள்ளைகள்? நெகட்டிவா இல்லைங்கிற துணைவினை வரணும். சரியா? இல்லைங்கிறது இல்லை அல்லது அ எதிர்மறையா கொடுக்கக்கூடிய வேற எந்த ஒரு வினையும் வராம வந்தா அதை எதிர்மறைன்னு சொல்லலுமா? இல்ல. ஆ. அப்ப நான் கூட பயந்து விட்டேன்ல இல்லைங்கிறது இருக்கா? இல்ல. அத எதிர்மறைன்னு சொல்லலுமா? இல்ல, இல்ல. அப்ப எச்சம் தழுவி எதிர்மறைன்னு சொல்லலுமா அத? இல்ல சார். எச்சம் தழுவி இருக்கு. ஆனா எதிர்மறைய தழுவல. விளங்குதா? அப்ப இதுல நம்ம என்ன ஓம். செய்யணும்னு கேட்டா, இந்த எச்சம் தழுவி எதிர்மறைங்கள நம்ம 2 அடிப்படையில வரும். எதிர்மறையோட சம்பந்தப்பட்டு எச்சம் வரும். எதிர்மறை இல்லாமயும் வரும். சரியான தலைப்பு பொதுவான தலைப்பு என்னது? எச்சம் தழுவி எதிர்மறை. தெளிவாயிருச்சா இப்ப? ஓகே சார். ஆ. ஓகே, ஓகே. கொஞ்சம் ஓகே. அடுத்து கவனிங்க. அதே வேளை எதிர்பாராத விளைவு. சரியா? எதிர்பாராத விளைவுனா, எதிர்பார்த்ததற்கு மாற்றமானது என்ற பொருளும் இவ்வாக்கியங்களில் உணர்த்தப்படுகின்றது. சரி, எதிர்பார்த்ததுக்கு மாற்றமானது. என்னது? நான் பொதுவாக பயப்படக்கூடியவன் அல்ல. ஆயினும் நான் முதல்ல சொன்னேன் பிள்ளைகள். பொதுவாக நான் பயப்படக்கூடியவன் அல்ல. ஆயினும் பயந்து விட்டேன். நான் சொன்னேன் தானே முதல்ல. ஓகே. ஓம். அப்பா பொதுவாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். ஆனால் அவரும் விரும்பவில்லை. உனக்கு பாடத் தெரியாது என்று நினைத்தேன். ஆனால் நீ பாடுகிறாய். ஆகவே இதனை எச்சம் தெளிவு எதிர்மறை எனலாம். விளங்குது என்ன சொல்ல வரேன்? இப்ப பாருங்க உங்களுக்கு விளங்கும். என்ன சொல்ல வரேன்னு கேட்டா பிள்ளைகள், இந்த இடத்துல நம்ம நெனச்சிருப்போம் ஒண்ணு. உதாரணம் என்னது? ஒண்ணு நெனச்சிருப்போம். இப்போ உதாரணமா இப்போ உங்களுக்கு ட்ரிப் போகணும். ஆ ட்ரிப் போறதுக்கு யாரெல்லாம் வாரீங்க அப்டின்ட்டு கேட்கறாங்க. அப்ப நீங்களும் பேர் குடுத்துட்டு வந்துட்டீங்க. எத நம்பி வந்தீங்கன்னா, அப்பா காசு தருவாருன்ட்டு வந்துட்டீங்க. ஆனா அப்பா சொல்றாரு, என்னது காசு இல்ல, ட்ரிப் போ வேணாம் அப்டின்ட்டாரு. அப்ப நீங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. விளங்குதா? எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அதுதான் இங்க எதிர்பார்த்தது அதுல பாருங்க, எதிர்பார்த்ததுக்கு மாற்றமா நடந்தது. அப்படியும் பார்க்கலாம். சரி பாருங்க இதுல. இப்ப பாருங்க முதலாவது நான் பொதுவாக பயப்படக்கூடியவன். சரியா? சரி. நான் பொதுவாக பயப்படக்கூடியவன் அல்ல. நான் கூட பயந்து விட்டேன். அதுக்கு சொல்றாங்க விளக்கம். நான் கூட பயந்து விட்டேனுக்கு விளக்கம் சொல்றாங்க. நான் பொதுவாக பயப்படக்கூடியவன் அல்ல. ஆயினும் பயந்து விட்டேன். சரியா? அப்பா பொதுவாக எதையும் ஏற்றுக்கொள்ளக் கூடியவர். ஆனால் அவரும் விரும்பவில்லை. உனக்கு பாடத் தெரியாது என்று நினைத்தேன். ஆனால் நீ பாடுகிறாய். ஆகவே இதனை எச்சம் தெளிவு எதிர்மறை எனலாம். விளங்குதா இப்ப? இப்ப பாருங்க பிள்ளைகள். இப்ப முதலாவது அர்த்தத்துல நம்ம பார்த்தோம் தானே. முதல்ல நம்ம பார்த்தோம் தானே, எதிர்பார்த்ததுக்கு மாறானது அர்த்தம் இல்லாம முதல்ல பார்த்தோம் தானே பிள்ளைகள். எப்படி பார்த்தோம்? இப்ப நான் கூட சொன்னேன் தானே முதல்ல என்னது? அம் முதலாவது உதாரணத்துல பார்த்தோம். என்னது? நான் கூட பயந்து விட்டேன். நான் கூட பயந்து விட்டேன்னு நம்ம பார்த்தோம் உதாரணம். அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? நான் கூட பயந்து விட்டேன்னா, மற்றவர்களும் பயந்துட்டாங்க. நானும் பயந்துட்டேங்கிற அர்த்தமா பார்த்தோமா? ஓம்.
அப்ப அது வந்து அது எதிர்மறை இல்ல தானே அது எதிர்மறை இல்ல தானே அப்படி ஓ பார்க்கும்போது. ஆனால் நான் பயப்பட மாட்டேன் ஆனாலும் நான் பயந்து விட்டேன்கிற எதிர்மறை வருதா? ஓ இப்ப என்ன என்ன அர்த்தத்துக்குள்ள வருது அப்படின்னு கேட்டா நான் எதிர்பார்த்ததுக்கு மாறா நான் பயப்பட மாட்டேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு காலம் என்ன. ஆனா நான் பயந்த சுபாவம் உள்ளவன் தான் அப்படின்ட்டு அது காட்டிடுச்சு. அப்ப இப்ப மாட்டுங்கிற இடைச்சொல் வருது. அப்ப அது எதிர்மறை தானே விளங்குதா? ஓ சார். இதுல எச்சமும் இருக்கு. அப்ப அந்த இடத்துல நான் கூட பயந்து விட்டேன்ல என்ன இல்ல நெகட்டிவ் உள்ள எதிர்மறை இல்ல. ஆனா அது மறைஞ்சு வருது தெரியுமா? மறைஞ்சு வருது எச்சம். அதுல இருக்கு எதிர்மறை. நான் பயப்பட மாட்டேன்னு நம்ம 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 வந்து என்ன கிளறி எடுக்கிறோம் தெரியுமா அந்த விஷயத்தை? எது மறைஞ்சிருக்குன்ட்டு, அந்த மறைஞ்ச வாக்கியத்துல என்னது நெகட்டிவ் இருக்கு. ஆனா வெளிப்படையான வாக்கியத்துல இருக்கா? இல்ல. ஆ அதுல எச்சம் மட்டும் இருக்கு. ஆனா தழுவி தழுவி நம்ம பார்த்தோம்னா, அதுல மறைஞ்சிருக்கிறதுல எதிர்மறை இருக்கு. இப்ப விளங்கிச்சா? எதிர்பார்ப்புக்கு மாறானதுங்கும்போது அதுல அதுல இது இப்ப செட் ஆகுது. இப்ப அடுத்தது பாருங்க. அப்ப அடுத்த உதாரணம் என்ன பார்த்தோம்? அப்பா கூட விரும்பவில்லை. சரியா? அதுக்கு பாருங்க. அப்பா பொதுவாக எதையும் ஏற்றுக்கொள்ளக் கூடியவர். ஆனால் அவரும் விரும்பவில்லை. இதுல நேரடியா எதிர்மறை இருக்கா இல்லையா? ஓம் எச்சமும் இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்த உதாரணம் என்னது உனக்கு? உனக்கு பாடக்கூட பாட தெரியுமா? பாடக்கூட தெரியுமா அப்படிங்கும்போது எதிர்மறை இருக்கா? அந்த வாக்கியத்துல இருக்கா? நேரடி வாக்கியத்துல இருக்கா? இல்ல. அப்ப என்ன அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு? அத கண்டுபிடிக்கணும். அதுல அவர் என்ன நினைச்சாரு? எதிர்பார்ப்புக்கு மாறாதானே. இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு? உனக்கு பாட தெரியாது அப்படின்னு. பாட தெரியாது. அப்ப தெரியாது, புரியாது, விளங்காது நெகட்டிவா இல்லையா? ஓ நெகட்டிவ். நெகட்டிவ். இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்ப நம்ம எச்சம் தெளிவு எதிர்மறைன்னு இப்ப சாதாரணமா பார்த்தோம்னா, அப்ப சாதாரணமா மேலோட்டமா பார்க்கும்போது அதுக்குள்ள எதிர்மறை இருக்காது. எதிர்மறை இருக்கிறதும் இருக்கு, இல்லாம இருக்கிறதும் இருக்கு. ஆனா நம்ம எத வச்சு அந்த எதிர்மறைய கண்டுபிடிக்கணும்னா, எச்சத்த வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். எது மறைஞ்சிருக்கோ, அந்த மறைஞ்சிருக்கிற அந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன செய்றோம்? அந்த எதிர்மறைய கண்டுபிடிக்கிறோம். அப்ப நீங்க எக்ஸாமுக்கு நீங்க பார்க்கும்போது, நீங்க நேரடியா உங்களுக்கு இப்படி வரும். எப்படி? உனக்கு பாடக்கூட தெரியுமான்ட்டு. அப்ப எச்சம் தருவிய எதிர்மறைன்னு நீங்க பார்க்கும்போது, என்னடா இதுல இல்லைங்கிறதே இல்லையே! அப்ப இது எச்சம் தருவிய எதிர்மறை இல்ல. அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நம்ம எத யோசிக்கணும் அடுத்த கட்டம்? எச்சம் என்னன்னு பார்க்கணும். எச்சம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த எச்சத்துக்குள்ள என்ன இருக்கும்? எதிர்மறை. இப்ப விளங்குதா எச்சம் தரு எதிர்மறை. அப்ப எச்சம் தெளிவு எதிர்மறை. எதிர்பார்த்ததுக்கு மேலாக எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாக நடந்து கொண்ட அந்த விஷயம் பார்க்கும்போது, அதுக்குள்ள எதிர்மறை என்னது? எதிர்மறை இருக்கும். இப்ப இப்ப புரிஞ்சுச்சா பிள்ளைகள்? எச்சம் தெளிவு எதிர்மறைன்னா என்னன்ட்டு? ஓ சார். ஆ மத்தவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே. உம்மிடச் சொல்லும் இவ்வாறு எச்சம் தெளிவு எதிர்மறை பொருளில் தருவதுண்டு. பாருங்க இதுல விமர்சன ரீதியா. உம்மிடச் சொல்லும் வந்து இருக்கான். எச்சம் தெளிவு எதிர்மறையா வருமா? உம்ல எச்சம் தெளிவு எதிர்மறை தலைப்புக்குள்ள பார்த்தோமா? இல்ல தானே? எச்சம் தெளிவு எதிர்மறைன்னு பார்த்தோமா? இல்ல. எச்சம் பார்த்தோம். எச்சம் தெளிவு எதிர்மறைன்னு பார்க்கலே? இல்ல சார். ஆனா அதுவும் வரும்னு சொல்றாங்க. பாருங்க. யானைக்கும் அடிசருக்கும்னு என்ன அர்த்தம்? அர்த்தத்த சொல்லுங்க. ஆனைக்கும் அடிசருக்கும் என்ன அர்த்தம்? என்ன பொருள்? என்னத்த சொல்ல வராங்க? இப்ப பழமொழி சொல்லுவாங்க தானே. இப்ப யாராவது தப்பு செஞ்சுட்டா, என்னது பெரிய மனுஷன் நெனச்சுக்கிட்டு இருப்போம். அவரு பிழை செஞ்சுருவாரு. சரி இப்ப நான் தமிழ் ஸ்பெஷல்னு வைங்களேன். இப்ப நான் வந்து இந்த ஏதோ ஏதோ ஒரு விஷயத்த பிழையா சொல்லிட்டேன். சரி அப்ப நான் சொல்றேன், "சாரி பிள்ளைகள், ஆணைக்கும் அடி சறுக்கும்னு." என்ன அர்த்தம்? பெரியவர்களும் தவறு விடலாம். அந்த துறையில நல்ல முதிர்ச்சி அடைந்தவர்கள், அந்த துறையில கெட்டிக்காரர்கள் இருக்கிறவங்க கூட பிழை விடலாம்னு அர்த்தம். சரி அப்ப யானைக்கும் அடி சறுக்கும்னா என்ன அர்த்தம்? நேரடியான பொருள் என்ன? யானை வந்து ஒரு பெரிய ஒரு மிருகம். அதோட கால் வந்து சின்னதா இருக்கும்ல, பெருசா இருக்கும், அகலமா இருக்கும். பாதம் வந்து பெருசா இருக்கும். அந்த யானைக்கு என்ன செய்யுமா? அடி அடி என்ன சறுக்கும். செய்யுமா? சறுக்குமா? அப்ப பெரிய ஆளா இருந்தாலும் என்னது பிழை விடுவாங்கங்கிறது தான் அர்த்தம். அப்ப இந்த இடத்துல யானைக்கும் அடி சறுக்கும். எந்த உம்மை பார்க்கணும்னு கேட்டா பிள்ளைகள், அந்த யானைக்கு உம்மை பார்க்கிறதா? அடி சறுக்குங்கிறதுல உம்மை பார்க்கிறதா? எது இடைச்சொல் இதுல? யானைக்கும்
அடிசருக்கும் இடைச்சொல் இல்லையா? அது என்ன? அது முற்று. முற்று இல்ல, அது என்னது? அது வந்து விகுதி. அது என்னது? அது விகுதி. இந்த முதலாவது யானைக்கும்ங்கிறது தான் என்னது? இடைச்சொல். அப்ப யானைக்கும் அடிசருக்கும்னா ஏன் அது எச்சந்தெளிவு எதிர்மறையா பார்க்கணும்? யானைக்கு அடி சொல்லுங்க, சொல்லுங்க. அத நீங்க விளக்குங்க. ஏன் அத எச்சந்தெளிவு எதிர்மறையா பார்க்கணும்? எல்லாம் நம்ம யானைக்கு அடி சறுக்காதுன்னு எதிரிகளுக்கும் நினைச்சோம். ஆ, தவறலாம். அடி சறுக்காதுன்னு தான் நினைச்சிருக்கோம். ஆனா என்னது? அதுக்கும் அடி சறுக்கும். பாருங்க, எச்சத்துல தான் அந்த எதிர்மறை வருது. அடுத்து பாருங்க, நானும் பயந்து விட்டேன் அப்படின்னா நான் என்னது? நானும் பயந்து விட்டேன் என்ன அர்த்தம்? நான் நான் மத்தவங்க பயப்பட மாட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நானும் பயந்துட்டேன். வெரி குட், வெரி குட். நான் பயப்பட மாட்டேன். அப்ப மாட்டேன் மாட்டு என்னது? எதிர்மறை இடைநிலை. அப்ப மாட்டேன்னு நினைச்சுக்கிறது, நானும் பயந்துட்டேன். விளங்குதா? அப்ப 2க்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இந்த இடத்துல இந்த உம்முக்கு பதிலா கூடைய போட்டு பாருங்களேன். உம்முங்கிற இடைச்சொல்லுக்கு பதிலா கூடங்கிற இடைச்சொல்ல போட்டு பாருங்க. எப்படி வரும்? யானைக்கும் அடிச்சருக்கும் எப்படி மாறும்? யானைக்கும் கூட அடிசருக்கும். யானைக்கும் கூட அடிசருக்கும். சரியா? அதே நானும் பயந்து விட்டேன் போட்டு பாருங்க. நானும் கூட பயந்து விட்டேன். அப்ப என்னது? அந்த கூட வந்து பக்கத்துல என்னது? இன்னொரு அந்த பக்கத்துல அந்த உம்மோட சேர்ந்தும் என்னது? அந்த ஒரே பொருளை தரக்கூடியதா இருக்கும். சரி, அப்படி நம்ம நல்லா பார்க்கணும், யோசிச்சுக்கணும். அப்ப எம்சிக்குள்ள நம்ம கலங்க மாட்டோம், மயங்க மாட்டோம். சரி, விளங்கிருச்சா பிள்ளைகள்? இப்ப அந்த கூடங்கிற இடைச்சொல் விளங்கி விட்டதா? ஓ சார். அடுத்த இடைச்சொல் ஆ. ஆ ஆ பார்க்க போறோம். ஆ வினாப்பொருளில் வரும் இடைச்சொல்லாகும். ஆங்கிறது ஒரு இடைச்சொல். அது வினாப்பொருள்ல வருமா? இது லேசு பிள்ளைகள். ஒரு வாக்கியத்தில் எந்த சொல்லுடன் அது இணைந்து வருகிறதோ அது வினாவப்படும். ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம். ஒரு வாக்கியத்துல எந்த சொல்லோட அந்த இடைச்சொல் வருதோ அது என்ன செய்யுமா? ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போமே. அது எந்த இடைச்சொல், என்ன பொருள்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் கூட சொன்னேன். எதுல? பார்ப்போம். லைட்டா ஒரு க்ளூ ஒண்ணு குடுத்துருக்கேன். யார் கண்டுபிடிக்கன்னு பார்ப்போம். நான் கூட சொன்னேன், அந்த சொல்லோட இணைஞ்சு வரும்போது அந்த சொல்ல அழுத்தமாக்கும். என்ன இடைச்சொல் அது? ஓகாரம். ஓகாரமா? ஏ தான் 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 தான். நான் தான் நான் நேற்று கொழும்புக்கு போனேன். நான் தான் நேற்று கொழும்புக்கு போனேன். நான் நேற்று தான் கொழும்புக்கு போனேன். நான் நேற்று கொழும்புக்கு தான் போனேன். நான் நேற்று கொழும்புக்கு போனேன் தான். அப்ப தான்ங்கிறது வந்து அந்த அழுத்தமாக்குதுன்னு சொன்னோமா இல்லையா? தேற்ற பொருள்ல வரும்னு பார்த்தோமா இல்லையா? மறந்துருங்க. எல்லாம் மறந்துட்டு அப்படியே போங்க. ஆ வினாப்பொருளில் வரும் இடைச்சொல்லாகும். ஒரு வாக்கியத்தில் எந்த சொல்லுடன் இது இணைந்து வருகிறதோ அது வினவப்படும். கண்ணன் நேற்று கொழும்புக்கு போனான். சரியா? அத பாருங்க. கண்ணன் நேற்று கொழும்புக்கு போனானா? போனானா? பாருங்க, அது கேள்வி என்னது? போனானா? விட விட எப்படி வரும்? கண்ணன் நேற்று கொழும்புக்கு போனான். எஸ் ஓ நோ? என்ன? எஸ் ஓ நோ கொஸ்டின். சரி, கண்ணன் நேற்று கொழும்புக்கு போனானா? என்ன விட? ஆம் போனான் அல்லது ஆம் அல்லது இல்லை. போனான் அல்லது போகவில்லை. கண்ணன் நேற்று கொழும்புக்கா போனான்னா? பாருங்க, இல்லாட்டி கொழும்புக்காங்கிறத வேற எங்க சரி போனானான்னு கேக்குறேன். ஆ கண்ணன் நேற்று கொழும்புக்கா போனான். சரியா? அல்லது கண்ணன் நேற்றா கொழும்புக்கு போனான்னா? நேற்றா இல்லாட்டி இந்த இன்றைக்காண்டு கேக்குறது. அப்படி. கண்ணா கண்ணனா நேற்று கொழும்புக்கு போனானா? கண்ணனா இல்லாட்டி வேற யாரு சரியா கொழும்புக்கு போனது. அப்ப வினாப்பொருளில் வரும் இடைச்சொல்லாகும். ஒரு வாக்கியத்தில் எந்த சொல்லுடன் அது இணைந்து வருகின்றதோ அது 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 வினாவப்படும். அதுதான் வினாவப்படும். அதுக்கு தான் விடை கண்டுபிடிக்கணும். விளங்குதா? இப்ப அவ்வளவுதான். இது பெருசா எக்ஸாமுக்கு பெருசா வராது. வந்தாலும் செஞ்சிருவீங்க. அடுத்து ஆம். சரி, ஆம் அப்படிங்கும்போது அல் ஈறு பெற்ற தொழிற்பெயரை பயனிலையாக கொண்ட வாக்கியத்தின் இறுதியில் வந்து அனுமதி, சாத்தியப்பாடு, பொருத்தப்பாடு முதலியவற்றை உணர்த்துகின்றது. இதை எனக்கு கடைசியா படிக்கணும். அந்த முதல் அந்த அந்த என்னத்தை சொல்ல வருதுன்னு சொல்லுங்க. அல் ஈறு பெற்ற தொழிற்பெயரை பயனிலையாக கொண்ட வாக்கியத்தின் அது என்னத்தை சொல்ல வருதுன்னு விளக்குங்க பாப்போம் ஒரு ஆள்.
சொல்லுங்க பாப்போம், பாப்போம். எந்த அளவு தூரம் இலக்கண அறிவு உங்களுக்கு வந்துச்சுன்னு பாப்போம். விளக்குங்க. அது என்னத்த சொல்ல வருது? உதாரணம்லாம் பாருங்க. நீ இனி போகலாம். அந்த அந்த பயனிலையில போகலாம். அந்த மாரி இருக்கிற பயனிலையில விகுதியில அல்லந்த தொழிற்பெயர் இந்த கடைசியா வந்திக்கு. போக அரசக ஆமன்னு. அது என்ன அப்படி? சரி தொழிற்பெயர் என்ன? அல் தொழிற்பெயர் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த இடத்துல எங்க அல் தொழிற்பெயர் இருக்குன்னு சொல்லுங்க. போக பிளஸ் அல் பிளஸ் ஆம் அதுல அது அல் பிளஸ்லாம் விடுங்க. பிளஸ் எல்லாம் விடுங்க. மைனஸ் எல்லாம் விடுங்க. அந்த தொழிற்பெயர சொல்லுங்க. முழுமையா பொருத்தி சொல்லுங்க. என்ன பிள்ளைகள்? கஷ்டமா? சொல்லவா? காலம் காட்டாத தொழிற்பெயரோட அதெல்லாம் நீங்க காலம் சேர்த்து காட்டாது எல்லாமே தேவையில்ல. நான் கேட்கிறேன் இந்த வாக்கியத்துக்குள்ள அல்லீறு பெற்ற தொழிற்பெயர் பயனிலையா கொண்டு இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப அல்லீறு பெற்ற தொழிற்பெயரை கொண்ட பயனிலை இருக்குதானே. அந்த பயனிலை எது? அந்த அல்லீறு பெற்ற தொழிற்பெயர் என்ன? சொல்லுங்க பாப்போம். பயனிலை கூட தேவையில்ல. அல்லீறு பெற்ற தொழிற்பெயர் எங்க இருக்கு? இந்த 3 வாக்கியத்துல 3 அல்லீறு பெற்ற தொழிற்பெயர் இருக்கணும். இருக்கா? இல்லையா? இருந்தா என்ன? இருக்கு. அதான் என்ன? முதலாவது வாக்கியத்துல எங்க? போகலாம் என்ற இடத்துல அனுமதி அது இருக்கு. போகலாம். அது என்னன்னு சொல்லுங்க. போகலாம்ங்கிறதுல இருக்குல்ல. என்ன அது தொழிற்பெயரை சொல்லுங்க முழுமையா. காலம் காட்டாத தொழிற்பெயர். நான் கேட்கிறேன் அந்த தொழிற்பெயர் இப்ப இப்ப என்ன சொல்றேன், இப்ப உதாரணமா படித்தல் தொழிற்பெயர் தானே. சிந்தித்தல் தொழிற்பெயர் தானே. அந்த மாதிரி சொல்லுங்க. அந்த தொழிற்பெயரை சொல்லுங்க. போகலாம். நான் கூட கோவப்பட்டு விட்டேன். சொல்லுங்க. என்ன பிள்ளைகள்? பிள்ளைகள் நீங்கள் இனி போகலாம்ல போகல், போகல், வரல், தரல் அதெல்லாம் தொழிற்பெயர் இல்லையா? தொழிற்பெயர் சார். நாளைக்கு மழை பெய்யலாம் பெய்யல் தொழிற்பெயர் இல்லையா? தொழிற்பெயர் தான். இந்த நூலுக்கு முதல் பரிசு வழங்கலாம் வழங்கல் தொழிற்பெயர் இல்லையா? ஓம். அப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதான் அல் ஈறு பெற்ற தொழிற்பெயரை பயனிலையாக கொண்ட வாக்கியத்தின் பாருங்க. நீ இனி போகலாம்ங்கிறதுல போகல் லாம் அதுல போகல் லாம் அது பயனிலை. போகலாம் தான் பயனிலை. பெய்யலாம் தான் பயனிலை. வழங்கலாம் தான் பயனிலை. அதுல அல் ஈறு பெற்ற தொழிற்பெயர் உள்ளுக்கு இருக்கு. பயனிலைக்குள்ள இருக்கு. இப்ப அல் ஈறு பெற்ற தொழிற்பெயரை பயனிலையாக கொண்ட வாக்கியத்தின் அனுமதி சாத்தியப்பாடு பொருத்தப்பாடு. நீங்கள் இனி போகலாம். இது என்னது? என்ன அனுமதியா அனுமதி பொருத்தப்பாடா சாத்தியப்பாடா? அனுமதி அனுமதி. அப்ப நீங்கள் இனி போகலாம். மே யூ கோ. மே யூ கோ. அனுமதி. நாளைக்கு மழை பெய்யலாம். இது அனுமதியா சாத்தியப்பாடா பொருத்தப்பாடா? சாத்தியப்பாடு. சொல்லுங்க. நாளைக்கு மழை பெய்யலாம். சாத்தியப்பாடு. சாத்தியப்பாடு சாத்தியம். இந்த நூலுக்கு முதல் பரிசு வழங்கலாம். இது என்னது? பொருத்தப்பாடு. தகவலாகவும் வதந்தியாகவும் வழங்கலாம். அதெல்லாம் சரி. அது பொருத்தப்பாடு. பிறர் வாயிலாக கேட்ட தகவலாகவும் வதந்தியாகவும் ஒரு செய்தியை கூறுவதற்கு இவ்விடைச்சொல் பயன்படும். எப்படியா? கண்ணன் அமெரிக்காவுக்கு போகிறானாம். பார்லமென்டும் கலைக்கப்படுமாம். நீங்கள் தானாம் அடுத்த தலைவர். என்ன அர்த்தம்? மத்தவங்க சொல்றது வதந்தி. சரியா? அப்ப கண்ணன் அமெரிக்கா போகிறானாம் அப்படின்னா என்னது? போகிறான்னா அவங்க சொல்றது. போகிறானாம்னா சுவர் இல்லாம சொல்றது. இல்ல. இன்னொருவர்ட்ட சிங்களத்துல இந்த லூ செய்தியை போட்டு சொல்லுவாங்க தானே. Indirect. சிங்களத்துல எனவாழுமாங்க. என்ன அர்த்தம்? கனவாலு எண்டலு கேள்விப்பட்டீங்களா? சிங்கள வார்த்தைகள் எண்டலுன்னு சொல்லுவாங்க. வரணுமாம், போகணுமாம், கேட்கணுமாம், தரணுமாம். என்ன அர்த்தம்? மத்தவங்க சொல்றதுதான். அப்ப
பிறர் வாயிலாக கேட்ட தகவலாகவும் வதந்தியாகவும் ஒரு செய்தியை கூறுவதற்கும் இந்த இடைச்சொல் எந்த இடைச்சொல்? ஆம். கண்ணன் ஆம். அமெரிக்காவுக்கு போகிறானாம், பார்லமெண்டும் கலைக்கப்படுமாம், நீங்கள் தானாம் அடுத்த தலைவர். விளங்குதா? அறித எஹதிலித. ஓ சார். ஓகே, அப்ப முடிஞ்சா அவ்வளவுதானே? இன்னும் இருக்கா? முடிஞ்சு நினைக்கிறேன். இடைச்சொல் இடையில் முடிஞ்சு. பினிஷ்ட். சார் ஓகே, முடிஞ்சு தானே பிள்ளைகள்? தெளிவாயிருச்சா? இடையில் முடிஞ்சு பிள்ளைகள். தெளிவாயிருச்சா உங்களுக்கு? இடைச்சொல் சத்தம் பொருள் இடைச்சொல்னா என்ன? தான், மட்டும், ஆவது, கூட எல்லாம் தெளிவாயிருச்சா? ஆம். எந்த ஓம் கேள்வி சார் வந்தாலும் செய்ய முடியுமா? இதுகள் அது ஓம் பொருள். சார் இது ஏற்கனவே நீங்க படிச்சதுக்கும் இப்ப நீங்க படிச்சு முடிச்சவனு இருக்கிற தெளிவுக்கும் வித்தியாசம் விளங்குதா? டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு சார். அது இருந்தா போதும். சரியா? ஓகே. அப்ப ஏதாவது கேள்விகள் இருக்கா பாஸ் பேப்பர்ல? நம்ம பார்க்காத கேள்விகள் இருந்தா இடைச்சொல்ல கேளுங்க பாப்போம். இருக்கா? பாஸ் பேப்பர்ல பாருங்க. நம்ம பார்க்காத கேள்விகள் 2006, 7 எல்லாத்தையும் பாருங்க. 2008க்கு பிறகு பாருங்க. 8க்கு பிறகு தான் இது. நாங்க தான் சிலபஸ் ஆரம்பிச்சு வச்சோம். நியூ சிலபஸ்னா இந்த எம்சிக்யூ வர்றது எங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. எம்சிக்யூ முன்னுக்கெல்லாம் வந்து எழுத வேண்டி வரும் 2 மார்க்ஸ்க்கு. கேள்வியே எழுதணும், எம்சிக்யூ இல்ல. அதுக்கு பிறகு தான் இது ஆனிச்சு. சொல்லுங்க பாப்போம். 2008 2008ஆம் ஆண்டு பேப்பரை பாருங்க. ஃபர்ஸ்ட்ல வரும். 2008 இருக்கா? 8 இருக்கா? 2008 பாஸ் பேப்பர் இருக்கா? 2008ல உள்ளதெல்லாம் இருக்கா? ரெண்டாயிரத்தி எட்டுல ஓ சார் இருக்கு. 2008ல வராது பிள்ளைங்களா? 2011ல இருந்து சிலபஸ் வந்துச்சு. சரியா? 2011 எடுங்க பாப்போம். 2011, 12 அதுல இடைச்சொல் இருக்கான்னு பாருங்க. ஒண்ணுனா பாத்துட்டு போங்க. இருக்கா? இருக்கா? சார் ம் ஒரு வினா இருக்கு சார். கேளுங்க. யானோ அரசன், யானே கள்வன், இத்தொடரில் ஓகார இடைச்சொல் தரும் பொருள். ம் தேற்றம், என்ன விட? ம் தேற்றம், தெரிநிலை, ஐயம், வினா, மிகை. யானோ அரசன், யானே கல்வன். யானோ அரசன். சரியா? யானோ அப்ப ஒரு அரசன் கேட்கிற பாண்டியன், எனக்கு பாண்டியன் அந்த கண்ணகி அவள் அந்த 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 சீன் தான். கண்ணகியோட ஹஸ்பண்ட் வந்து கோவலனை வந்து என்ன செஞ்சிருவாங்க? கொலை செஞ்சிருவாங்க தானே? அப்ப அந்த இடத்துல ஒரு தவறான தீர்ப்பு வழங்கிடுவாரு. அப்ப அதான் யானோ அரசன், யானே கல்வன். அப்ப அது அந்த அந்த சம்பவமும் ஞாபகத்துக்கு வரணும். அப்ப யானோ அரசன் அப்ப என்ன அர்த்தம்? முதலாவது விடையை சொல்லுங்க. தேற்றம் தேற்றம்னா உறுதி. உறுதி வருமா? வராது. உறுதி நம்ம பார்க்கல. அடுத்து தெரிநிலை தெரிநிலைன்னா வெளிப்படை. வெளிப்படை வருமா? வராது. அடுத்து ஐயம் ஐயம். அடுத்து வினா வினா. அடுத்து மிகை. அடுத்து அவ்வளவுதான் சார். மிகை வருமா? வராது. அப்ப 3 அறவே வராது. இப்ப 2 தான் நமக்கு சாய்ஸ்ல இருக்கு. எச்சமும் என்னது ஐயமும். அப்ப எச்சமா ஐயமா? ஐயமா? இது இப்படிதான் டவுட் வரும் எல்லாத்துக்கும். சொல்லுங்க நீங்க எச்சமா ஐயமான்ட்டு. ஐயம் இப்ப திரும்ப ஒரு முதலாவது விடைய சொல்லுங்களேன். தேற்றம் என்ன? தேற்றம் இல்ல ஐயம் இதுல வினாவா ஐயமான்னு நம்ம கன்ஃபியூஸா இருக்கும். வினாவா ஐயமான்ட்டு. வினாவா ஐயமா? ஐயம். அப்ப நான் யானோ கேள்வியா கேட்கிறாரா இல்ல சந்தேகப்படுறாரா? சந்தேகப்படுறாரு. சந்தேகப்படுறாரு. நானா அரசன்? நான் அரசனே இல்ல. சரியா? நான் தான் கல்வன். விளங்குதா? அப்ப இது வந்து ஐயம். விடைய பாருங்க எது கொடுத்துருங்கன்ட்டு. 3வது ஐயம் தான்.
ஐயம் தான் சரி. விளங்கிச்சா? ஓ சார். அடுத்து வேற கேள்வி எதுவும்? வேற நெக்ஸ்ட். பிள்ளைகள். ஓ சார். கேள்வி இருக்கா? இந்த இடைச்சொல் கேள்விகளை எழுத சொன்னேன். எழுதி யாரும் எழுதுனீங்களா எல்லாரும்? தொகுத்து வைக்க சொன்னேன். சார் இன்னொரு கேள்வி இருக்கு சார். சொல்லுங்க. பின்வருவனவற்றுள் இடைச்சொல் எதிர்மறை பொருளில் வழங்கும் வாக்கியம் முதலாவது விட யாரு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். இரண்டாவது நீங்கள் வரும் வரையும் நான் காத்திருப்பேன். அமைச்சரும் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பால் கொடுத்த பிறகும் குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. வெயிலும் வெக்கையும் தாங்க முடியவில்லை. எதை விட? குழந்தை. திரும்ப கேள்வி வாசிங்க. பின்வருவனவற்றுள் இடைச்சொல் எதிர்மறை பொருளில் வழங்கும் வாக்கியம். முதலாவது விடைய வாசிங்க. யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். எதிர்மறையில தானே கேட்டிருக்காங்கன்னா? ஓ சார். யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். இப்ப யார் சொன்னாலும் அவன் கேட்பான் அப்படின்னு வருமா? வராது. வரும் வரும் வரும். அடுத்தது நீங்கள் வரும் வரையும் நான் காத்திருப்பேன். அது எது? நீங்கள் வரும் வரையும் நான் காத்திருப்பேன். இல்ல. அடுத்த வாசிங்க. அமைச்சரும் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரும் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைச்சரும் வருவார் என்று அது என்ன பொருள் வருது? மத்தவங்களும் வருவாங்க. எச்ச பொருளா வருதுனா? ஓ சார். அடுத்து. பால் கொடுத்த பிறகும் குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. பால் கொடுத்த பிறகும் திரும்பாசிங்க. பால் கொடுத்த பிறகும் குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. பால் கொடுத்த பிறகும் குழந்தை அழுகை. இத பால் கொடுத்த பிறகும் குழந்தை அழுகையை நிறுத்தியது அப்படின்னு சொல்லலாமா? ஏலா. ஓகே. அடுத்து வாசிங்க. வெயிலும் வெக்கையும் தாங்க முடியவில்லை. அது வெயிலும் வெக்கையும் அது என்னது? அது வந்து என்ன பொருள்? வெயிலும் வெக்கையும் எண்ணு பொருள். சரியா? எண் பார்த்தோம். வெயிலும் வெக்கையும் பக்கத்துல வருது. ஓகே. அடுத்து அவ்வளவுதானே? ஓ சார். அப்ப 2 கேள்வி நமக்கு பிரச்சனை. 2 தான் எது அப்படிங்கிறது நம்ம பிரச்சனைன்னு வரும். அந்த 2ஐயும் சொல்லுங்க பாப்போம். முதலாவது விட என்ன? யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். பாருங்க எப்படி கண்டுபிடிச்சு போட்டுருக்காங்க. யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்னா அந்த இடத்துல கேட்க மாட்டான்னு நம்ம இதுதான் மாட்டான் எதிர்மறைன்னு போட்டுருவோம். ஆனால் நம்ம என்ன சொன்னேன்? எதிர்மறையா வந்து என்ன செய்யணும்? அது நெகட்டிவாவே தான் இருக்கும். அது பாசிட்டிவா மாத்தவே இல்லாதுன்னு பார்த்தோம். ஆனா யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்னு அந்த படத்துல அந்த மாட்டான வந்து மாட்டானுங்க எதிர்மறையா தானே இருக்கு. அத நேர்மறையா மாத்த இயலுமா? யார் சொன்னாலும் அவன் கேட்பான்னு சொல்லலாம் தானே? அப்ப அது எதிர்மறை பொருளா? இல்ல. அடுத்து இந்த குழந்தை விஷயத்த சொல்லுங்க. பால் கொடுத்த பிறகும் குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. அத நிறுத்தவில்லைன்னு தான். அதான் நெகட்டிவ். அது என்ன? பால் கொடுத்த பிறகும் குழந்தை அழுகை. என்னது? பால் கொடுத்த பிறகும்னு வந்துட்டாலே வந்துருச்சு. அந்த இடத்துல அங்கிட்ட முடியறது வந்து என்னதுல முடியணும்? நெகட்டிவ்ல தான் முடியணும். எனக்கு பாசிட்டிவா மாத்தவே இயலாது. மாத்த இயலுதான்னு பாருங்க. அப்ப அதனை விட என்ன விட போட்டுருக்குன்னு பாருங்க. அதுதான் 4வது. விளங்குச்சா? எப்படி பாருங்க. எப்படி உங்களுக்கு குழப்பறாங்க விளங்குதா உங்களுக்கு? ஏன் நான் அவ்வளவு உங்களுக்கு ஒரு இடத்துலயும் நான் அப்படி அழுத்தமா சொல்லி விளங்கப்படுத்தின விளங்குதா அப்ப? வேற கேள்வி எழுதும்.
ஓகே ஓகே பிள்ளைகள் போதும் தானே? இப்ப பெரும்பாலும் பார்த்துட்டோம். அப்படி இருந்தா நீங்க எனக்கு போட்டோ எடுத்து இப்போ குரூப்ல போடுங்க இன்னைக்கு. சரியா? நம்ம பார்க்காத கேள்விகள் இருந்தா நான் வாய்ஸ் ஒன் போட்டு விடுறேன். சரியா? ஓகே. மற்றபடி பெரும்பாலும் முடிச்சிட்டோம் பிள்ளைகள். இடையில தான் கொஞ்சம் இடையில ஆரம்பத்திலே சறுக்கிருச்சு. ஐ மீன் கவரேஜ் பிரச்சனை. நான் பரவாயில்ல, நான் உங்களுக்கு புரியும் அளவு செஞ்சாச்சு. தெளிவு தானே பிள்ளைகள்? அப்ப இடையல் உங்களுக்கு மிக தெளிவு தானே? ஓ சார். ஓகே தெளிவு. ஓகே பிள்ளைகள். ஓ இப்போ நம்ம என்ன சார். செய்வோம்? நாளைக்கு கிளாஸ் நடக்கும். நாளைக்கு ஒரு புதிய ஒரு பாடத்தோட நம்ம சந்திப்போம். சரியா? நாளைக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க என்ன அப்படின்ட்டு. சரியா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. ஓகே, சார் தேங்க்யூ. ரெக்கார்டிங் போட்டுவிடுங்க. ரெக்கார்டிங் 3 நாள் ரெக்கார்டிங் இருக்கு. எல்லாத்தையும் போட்டுடுவோம். சார் ஓ சார் பழைய நோட்ஸ கொஞ்சம் குரூப்ல போட்டு விடுங்களே. ஓகே 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 பாய். பாய் சார்.